Fourth question, find the smallest number by which 10,985 should be divided. Show that the quotient is a perfect cube. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து பெர்ஃபெக்ட் கியூப் கிடையாது. ஓகே, ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணால் மட்டும்தான் இது பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த என்ன நம்பர் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 10,985. ஓகேவா, இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், இல்லை 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம 5 யூஸ் பண்ணிக்கலாம். 2 5s are 10, 1 5s are 5, இங்கே பேலன்ஸ் 4 இருக்குமா, ஸோ 48, 9 5s are 45, பேலன்ஸ் 3 இருக்கும். ஸோ என்ன வரும், 7 5s are 35. ஸோ இது நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரும். ஓகே, இப்போ இது வந்து 5ல் முடிஞ்சிருக்கா, அதனால் என்ன பண்ணுறேன், 5 டேபிளில் பண்ணியிருக்கேன். 2 5s are 10, இப்போ 1 5s are 5, இங்கே பேலன்ஸ் 4 இருக்குது 48, இப்போ 9 5s are 45, பேலன்ஸ் 3 இருக்குது 35, 7 5s are 35. இப்போ நெக்ஸ்ட்டுனா இங்கே 7ல் முடிஞ்சிருக்கனால 3 டேபிளில் பண்ணலாம், இல்லைனா 13 டேபிள். 3 டேபிள் எனக்கு வரல, ஆனால் 13 டேபிளில் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும்னா, உங்களுக்கு டவுட்டாக வந்து இங்கே என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் 13 டேபிளில் எத்தனை டைம்ஸ் வரும்னு. பெரிய நம்பராக இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து டிவைட் பண்ணுங்கள். 13ல் 1 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ்னால் 26 வந்துடும்ல. ஸோ 21ல் 13 மைனஸ் பண்ண 8 வரும். திரும்ப நீங்கள் 9 கீழே கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு 6 போட்டு பார்த்தோம்னா 6 3s are 18, பேலன்ஸ் 1, இப்போ 78 வரும். இது மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1 11 வரும். திரும்ப 7 கீழே கொண்டு வாங்க. அடுத்தது வந்து இங்கே 9 போட்டோன்னா இங்கே 117 வரும். ஓகேவா, அப்போனா இந்த 2197 13 டேபிளால் டிவைட் நம்மளுக்கு கோஷன்ட் என்ன வருது, 169 வருது. ஓகேவா, சரி. இப்போ திரும்பவும் இந்த நம்பர் பார்த்தாவே எனக்கு ஆல்ரெடி தெரியும், இது 13 டேபிளில் தான் வரும். நம்ம ஸ்கொயர் நம்பர் படிச்சிருக்கோம். 13 × 13 169. ஸோ 13 டேபிளில் 13 டைம்ஸ் வரும். திரும்ப 13 டேபிளில் பண்ணால் 1 டைம்ஸ் வரும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரைட் பண்ணிடலாம். 10,985 ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5 × 13 × 13 × 13. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ட்ரிப்ளெட்டு தான் இருக்குது. இது வந்து பேலன்ஸ் ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இது ட்ரிப்ளெட் ஆகணும்னா 2 5 வேணும். அப்புறம் அவங்க சொல்கிற கொஸ்டின் என்னென்னா, ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம இந்த நம்பரோட டிவைட் பண்ணால் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எதால் டிவைட் பண்ணணும், 5ஆல். ஓகே, we divide இந்த நம்பரை எதால் டிவைட் பண்ணணும், இங்கே பேலன்ஸ் இருக்கிற அந்த 5ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த டிவைட் பண்ண ஒரு ஆன்சர் வரும். அதுதான் பெர்ஃபெக்ட் கியூப்னு சொல்கிறாங்க. ஓகேவா, that new number will be a perfect cube. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பெர்ஃபெக்ட் கியூப் கிடைக்கும். இப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை, அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. அந்த நம்பர் தான் என்னது, 5. இப்போ என்னென்னா, we divide that number 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு நம்பர் இதை டிவைட் பண்ண ஒரு நம்பர் கிடைக்கும்ல, that new number is perfect cube. ஓகேவா, அதாவது இது ஒன்று மட்டும்தான் பேலன்ஸாக இருக்குது. இப்போது ஸோ கொடுத்துருக்க நம்பரோடு இதை டிவைட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருமா, அதுதான் பெர்ஃபெக்ட் கியூபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ நான் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன, த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 5. The smallest number is 5. 5ஆல் டிவைட் பண்ணாதான் கொடுத்துருக்கிற நம்பர் நமக்கு பெர்ஃபெக்ட் கியூபாக வரும். ஸோ த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் 5 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த 4th சம் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்கலாம்.